எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் முதல் முறையாக ஜெயம் ரவி விஷயத்தில் குரல் கொடுத்திருக்கிறாரு. ஜெயம் ரவி அவர்களுக்கு ஆதரவாக ஒரு சில விஷயங்களை பேசி அவருக்கு எதிராக பேசின குஷ்பு போன்ற நடிகைகளுக்கு எதிராக நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. இது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கு எத்தனையோ பேர் ஆதரவு குரல் நீட்டிருக்கிறாங்க. கார்த்தி இந்த மாதிரி பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட விஷயம்தான் இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. இது இப்போ சமூக வலைத்தளங்களில் எல்லாரும் பேசுகிற விஷயம் என்னென்னா, இதற்கு மேலே சைபர் புல்லிங் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் ஜெயம் ரவி குறித்து என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றியும், குஷ்புவுக்கு எதிராக தளபதி விஜய் அவர்கள் சொன்ன அந்த கடினமான ஒரு சில வார்த்தைகளை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஏன்னா இது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கு இப்போ சோசியல் மீடியாக்களில். வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். ஒரு மிக பெரும் அளவுக்கு சோகத்தை எல்லாரும் திரும்ப ஏற்படுத்தியிருந்துச்சு. அப்படிங்கிறதுல ஒரு சின்ன மாற்றுக்கிறது கூட கிடையாது. எல்லாருக்குமே என்ன தோணிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நல்ல மனுஷன், இவ்வளோ வெகுளியான மனுஷனை இப்படி ஒரு ஒட்டுமொத்த குடும்பமே ஏமாற்றி இப்போ கையில் காசும் இல்லாமல் கூட இருந்த ஒரே ஒரு பொண்ணு கனிஷான்னு வந்துருச்சு. அந்த பொண்ணையும் ரொம்பவே நம்பினார். ஆனால் அந்த பொண்ணு தன்னை எல்லாருமே காயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவிக்கு இதுக்கு மேலே என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ ஜெயம் ரவி விட்டுட்டு போயிடுச்சு. அதனால் ஜெயம் ரவி அவர்கள் தனக்கு யாருமே இல்லை, கெனிஷா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப மன உளைச்சல் ஆகி தான் இந்த மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறாரு. அதில் பல அதிர்ச்சியான விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தார். தான் கல்யாணம் பண்ணது கூட கையை அறுத்துப்பன்னு சொல்லிட்டு மிரட்டினா. அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் ரொம்ப காதலிக்கிறானே. ஆனால் இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒட்டுமொத்த குடும்பமும் என்னை ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக நடத்தியிருக்கிறாங்க, என்கிட்ட ரூபா கூட பணம் இல்லை அப்படின்னு ஜெயம் ரவி அவர்கள் சொன்னது எல்லாருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பையனை கூட பார்க்க விடாமல் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்களாம். அவர் இப்போ ரத்த வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா அவருடைய நெருங்கிய நண்பர்களுக்கு மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மருத்துவர்கள் பல முயற்சிகள் இப்போ மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப அவருக்கு ஆதரவாக பல பேர் தன்னுடைய கருத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது கார்த்தி ஆகட்டும், இன்னும் பல நம்முடைய ஜெயம் ரவியுடைய நண்பர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் முதல்வர் விஜய் அவர்களுடைய கருத்து தான் முக்கியமானதாக பார்க்கப்படுது. நேயர்களே, தளபதி விஜய் அவர்களும் ஜெயம் ரவி அவர்களும் அவ்வளோ நண்பர்களாம். ஆரம்ப காலகட்டத்தெல்லாம் ரொம்பவே நல்ல நட்பை இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். இப்படி இருக்கிறப்ப தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த பேட்டியை பார்த்த உடனே அதிர்ச்சிகரமாக இருந்திருக்குதான். உடனடியாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பயப்படாத, உன் கூட நாங்கள் இருக்கிறோம், அனைத்து லீகலான விஷயத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், உன் மேலே இருக்கிற நியாயத்துக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும், கொஞ்சம் கூட பயப்படாத. அதே மாதிரி இதற்கு மேலே சைபர் புல்லிங் உனக்கு எதிராகவோ இல்லை பெண்களுக்கு எதிராக யாராவது பண்ணால், அது பெண்களே பண்ணால் கூட, சைபர் புல்லிங் பண்ணால் கூட கடுமையாக நம்மளுடைய அரசு நடவடிக்கை எடுக்குங்கிற உறுதியை கொடுத்துருக்காரா. இது இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் எல்லாமே பரபரப்பாக பார்க்கப்படுது. ரொம்ப முக்கியமாக ஜெயம் ரவி அவர்கள் இப்போ ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறாராம். தளபதி விஜய் அவர்கள் அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தும் தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்ச உடனே பர்சனலாக ஃபோன் பண்ணி அரை மணி நேரம் பேசின அவருக்கு மிக பெரும் அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கான். இப்படி ஒரு விஷயத்தை பப்ளிக்காக முதல்வர் விஜய் அவர்களே தனக்கு ஆதரவாக பேசியதெல்லாம் ஜெயம் ரவி அவர்கள் ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாராம். அவருக்கு இது உண்மையாலும் ஒரு நண்பர் கூட மீண்டும் நிற்கிறாங்க ஒரு மகிழ்ச்சியில் ஜெயம் ரவி ஒரு சின்ன சந்தோஷம் ஆறுதலோடு இருக்கிறாராம். தனித்து விடப்படலை அப்படிங்கிற ஒரு மன ஆறுதலோடு இருக்கிறாராம். நேயர்களே, நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்களுடைய இந்த செயலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதுவரைக்கும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கூட இருந்த யாரையுமே இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயும் மறக்காமல் இருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.